ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபட்டாஃபட் சமையல். இன்றைக்கி நம்ம லாப்பா இல்லைன்னா மட்டன் கீமா ஸ்டஃப்டு பராத்தா எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்கலாம். இது ஸ்ப்ரிங் ரோலுக்கு யூஸ் பண்ண அதே மைதா மாவு, அதே ஸ்டஃபிங் ரெண்டுமே ஒரே இது தான். பட் ஃபைனல் ப்ராடக்ட் வேறு மாதிரி இருக்கும். இப்போது மாவு எப்படி பிசைறதுன்னு பார்க்கலாம். 2 கப் மைதா மாவுக்கு தேவையான உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. எண்ணெய் மேலே தடவி ஊற வச்சுடுங்க, ஒரு 1/2 அன் ஹவர் இல்லை 1 ஹவர் போல். இப்போது லாப்பாக்குள்ளே வைக்கிற மட்டன் கீமா ஸ்டஃபிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ ஆட்டுக்கறி வாங்கிக்கோங்க. அது ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1/4 கப் தண்ணி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, தேவையான உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு அரை மணி நேரத்துக்கு சிம்மில் மூடி வச்சுடுங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நறுக்கி வச்சுருக்கிற 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 சின்ன தக்காளி பொடியாக நறுக்குன்னு 2 பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் இல்லை கறி மசாலா தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கீமாவில் இன்னும் தண்ணி இருந்துச்சுன்னா அதை சுண்ட வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ட்ரையாக இருக்கணும். இப்போ இந்த கீமாவை வெங்காயத்து கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஸ்டஃபிங் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது மாவை சரிசமமாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு முட்டையை இந்த மாதிரி அடித்து வச்சுக்கோங்க. சப்பாத்திக்கு மாவு எடுக்கிற அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. மைதா மாவுன்றதால நல்லா பெருசாக வரும். இப்போது கலக்கி வச்சுருக்கிற முட்டையை அது மேலே தடவிக்கோங்க. தடவிட்டு இந்த ஸ்டஃபிங் எடுத்து இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப் பண்ணி வச்சுடுங்க. 4 பக்கத்துலேருந்தும் நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு சைடு ஃபோல்ட் பண்ணி மேலே முட்டை தேய்ச்சிடுங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைடு ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி முட்டை தேய்ச்சிடுங்க. சைடில் மாவு கொஞ்சம் உங்களுக்கு மொத்தமாக தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு அதையும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க கார்னர்ஸ்லேயும். அவ்வளோதான். தவா சூடு பண்ணி அதில் லாப்பாவை போட்டு நெய் இல்லை எண்ணெய் போட்டு எப்படி பரோட்டா சப்பாத்திலாம் போடுவீங்களோ நார்மலாக அதே மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி உப்பும் ஸோ லைட்டாக அந்த ஏர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், லாப்பா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபிக்கு ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் இருக்கும். எங்கள் ஊரில் லாப்பான்னு சொல்லுவாங்க, இதை சில ஊரில் முர்த்தபான்னு கூட சொல்லுவாங்க. இதே ஸ்டஃபிங் அண்ட் மாவு வச்சு நம்ம மட்டன் கீமா ஸ்ப்ரிங் ரோல் செஞ்சோம். அதனுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். 2 வீடியோவுமே பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபட்டாஃபட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.